தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைவனையை முழுமையாய் நேசிக்கவும் இறைவனுக்காக சிலுவையை சுமக்கவும் அழைப்பு விடுக்கிறது இன்றைய ஞாயிறு திருப்பலி. இயேசுவின் சீடர்களுக்கு மட்டும் சிலுவைகள் சுமத்த அறிவுறுத்தப்படவில்லை, இவ்வுலக வாழ்வில் அனைவருக்கும் தான். இறைவாக்கினர்களை இயேசுவின் சாயலாய் உணர்ந்து அவர்களுக்கு ஒரு கிண்ணம் நீர் தருவோர் கைமாறு பெறாமல் போகார் என்கிறார் இயேசு. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலிசாவுக்கு சூனேம் பெண்ணின் பணிவிடையும் அதற்கு அப்பெண் பெற்ற கைமாறும் பற்றி அரசர்கள் 2ஆம் நூல் எடுத்துரைக்கின்றது. இறையடியார் என உணர்ந்து எலிசாவுக்கு உணவும் ஓய்வெடுக்க அறையும் ஏற்பாடு செய்து தன் உடல் உழைப்பை உள்ளன்போடு செய்தார். அவளுக்கு பேறு பெற்ற மக்கள் செல்வத்தை இறைவன் பரிசளிக்கின்றார். இதுவே இறைவனின் அன்பு. இன்றைய நற்செய்தியிலும் இறை இயேசுவின் சீடர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதையும் அதற்கான பங்களிப்பையும் பற்றி மத்தேயு நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. அனைத்தையும் விட இறைவனுக்கு முதலிடம் தருவதை நாம் முதற்கண் கொள்ள வேண்டும். இறைவனையே அதிகமாய் அன்பு செய்ய வேண்டும். அன்பின் பாதையில் சிலுவைகள் எதிர்படவே செய்யும். சத்தமின்றி சிலுவையை சுமந்து இறைப்பதம் முத்தி செய்வோம். இறைப்பணி செய்வதே முதன்மையாக கொண்டவர்களை மதிப்போம். நேர்மையை நமக்குள் சுமப்போம், சமூகத்தில் வெளிப்படுத்துவோம். இறைவனின் பணியை செயல்படுத்துவதில் இணைத்து கொள்வோம், இப்பலியில் இணைவோம். அன்மிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே பிறந்த நாளை கொண்டாடும் மரிய ரோஹித், ஜானத்தன் மற்றும் ஜெயஸ்ரீ இவர்களுடைய வாழ்விலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்கின்ற கருத்துக்காகவும், மேலும் இறந்த அனைத்து ஆன்மாக்கள், குறிப்பாக இந்த கொரோனா நுண் கிருமியினுடைய செயல்பாட்டினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள், இன்னும் குறிப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்த இறந்து போன அருட்தந்தை பாஸ்கல் பேத்ரோஸ் அவருடைய உண்மைகளை பாற்றிக்காக ஜெபிப்போம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய மறை மாவட்டத்திலே பலர் இந்த கொரோனா நுண் கிருமியினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சில குருக்கள், நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள்
சலீசிய சபையை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய பங்கிலே பணியாற்றிய ஃபாதர் எல் பாலசாமி மற்றும் BK பிரான்சிஸ் ஆகிய இவர்களும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் இவர்களுக்கு விரைவிலே நற்சுகம் தர வேண்டும். தங்களுடைய பணிகளை இவர்கள் மீண்டும் ஆற்றுவதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த விதமாய் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நம் பாவங்களை ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் கடற் செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆண்டவருக்கு கனியான தூய மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதுக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமது நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே,
எங்கள் மன்னாட்டை ஏற்றருளும். தந்தையின் பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே திருவருளே, தூயவர் திருவருளே, ஆண்டவர் திருவருளே, உன்னத தூய ஆவியாரோடு கருணையாகிய இறைவனே, மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் அருளாலும் பிள்ளைகளாக தெரிந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றுமே சிறந்து விளங்க எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றுக்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கிச் செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8 முதல் 11 முடிய மற்றும் 14 முதல் 16 வரை. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கிருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் இவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகாசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவரும் வயதாகிவிட்டது என்றார். எலிசா அவளை இங்கே வரச்சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை என்றுமே நான் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை என்றுமே நான் பாடுவேன். எல்லோரும் நான் பாடுவதை பாடுங்கள். ஆண்டவரின் பேரன்பை என்றுமே நான் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை என்றுமே நான் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றுமே பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நா அறிக்கையிடும். முது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிந்திடுவேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை என்றுமே நான் பாடுவேன். நிலாவின் பேரொளியை
அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உன் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. முத தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. என் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ராயலின் தூயவருக்கு உரியவர். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை என்றுமே நான் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை என்றுமே நான் பாடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை சொற்றொடர்கள் 3-4 மற்றும் 8-11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா. 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 Alleluia, alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 10 இறைவசனங்கள் 37 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தாம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்பாரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதனால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிக்க சகோதர சகோதரிகளே, 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு தொலைபேசியில் நம் பங்கிலிருந்து ஒருவர் தொடர்பு கொண்டு பேசிய வார்த்தைகள் இது. தொலைபேசி என்னோடு அவர் தொடர்பு கொண்டார். கைபேசி எடுத்தவுடன் அவர் கேட்ட கேள்விதான், ஃபாதர் நல்லா இருக்கீங்களா? பிறகு பெரிய ஃபாதர் நல்லா இருக்கிறாரா? அதற்கு பிறகு ஃபாதர் ஜோஸ் நல்லா இருக்கிறாரா என்று மிக அழகாக அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். பிறகு அவர் கேட்டார், ஃபாதர் உங்களுக்கு சாப்பாடு செய்வதற்கு ஆள் இருக்கிறாங்களா? சாப்பாடெலாம் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கிறதா என்றெல்லாம் கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், எல்லாம் சரியாக இருக்கிறது, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொன்னேன். பிறகு ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு அவரே ஒரு சில பொருட்களை வாங்கி வந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டார். இது ஏன் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றால், இன்றைய முதல் வாசகத்தை படிக்கும் பொழுது எனக்கு தோன்றிய எண்ணங்கள் இவையெல்லாம். எவ்வாறு எலிசா சூனேம் நகருக்கு செல்லும் போதெல்லாம் ஒரு பணக்கார பெண் அவர் மீது பரிவு கொள்ளுகிறார். இறைவாக்கினர் ஒருவர், அவருக்கென்று எதுவும் இல்லை, நமக்காக இறைவாக்கு உரைக்கிறார், எனவே அவருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் மீது பரிவு கொள்ளுகிறார். அது முதல் செயல். 2வது செயல், அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். தங்களுடைய வீட்டிலே அவரை அழைத்து உணவு இட்டு அவரை உணவு வழியாக தன்னுடைய பகிர்தலை அவர் வெளிப்படுத்துகிறார். 3வதை நீங்கள் பார்த்தீர்கள், பங்கு கொடுக்கின்றார். தனது வீட்டில் ஒரு அறையை அவருக்கு கொடுக்கிறார். அவர் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக தங்கி இளைப்பாற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு பகிர்தலை, பங்கை கொடுக்கின்றார். இந்த 3 செயல்கள் வழியாக இன்றைய வாசகங்கள் நமக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை தெரிவுபடுத்துகிறது. அது ஒரு பணக்கார பெண் என்று சொல்லப்படுகிறது. பெயர் சொல்லவில்லை. ஏன் பெயர் சொல்லவில்லை என்றால், நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் வாழ்வது அல்ல, மாறாக ஆண்டவருடைய பெயர், இயேசுவின் பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இது குறிக்கிறது என்று மிக அழகாக சொல்லுகிறார். அதே போல் இன்றைய நற்செய்தியில் மிக அழகாக இயேசு சொல்லுகிறார், இறைவாக்கினருக்கு நீங்கள் ஏதாவது செய்கிறீர்கள் என்றால், ஒரு குளிர்ந்த கிண்ணம் நீராவது நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அதற்குரிய கைமாறு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுபோலதான் முதல் வாசகத்தில் எலிசா மனநிறைவு பெற்று மகிழ்ச்சி கொண்டு அவரிடம் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள். அப்பொழுது அவருடைய பணிப்பின் வழியாக தெரிவிக்கப்படுகிறது, அவருக்கு குழந்தை இல்லை என்று. அவரும் ஒரு வருடத்தில் குழந்தையை பெறுகிறார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல் நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்வு பிறரோடு தொடர்பு கொண்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
அப்படி என்றால் தன்னலத்தோடு வாழ அழைக்கவில்லை. நம் அனைவரும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் தன்னல வாழ்வு அல்ல. அதைதான் மிக அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னை விட உங்கள் தந்தையிடமோ தாயிடமோ, என்னை விட உங்கள் மகனிடமோ மகளிடமோ, அப்படி என்றால் அது தன்னல வாழ்வை குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த சூனேம் நகர பெண் தன்னலத்தோடு வாழவில்லை என்பது அவருடைய செயலில் தெரிகிறது. அதே போல் இன்றைய சூழ்நிலையில் இந்த கொரோனா வைரஸ் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் அளவரிய காரியங்கள் இருக்கின்றன. இயேசு மிக அழகாக என்று சொல்லுகிறார், உங்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு, இந்த கொரோனா வைரஸ் கூட நமக்கு ஒரு சிலுவையாக இருக்கலாம், இந்த சிலுவையை தூக்கி கொண்டு நாம் அவர் பின்னே செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த சிலுவையை தூக்கி கொண்டு பின்னே செல்ல வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வரும். என்ன நிகழ்ச்சி என்றால், ஒரு குருவானவர், ஒரு குரு அவரிடம் ஒரு 12 சீடர்களோடு அவருடைய வாழ்க்கையை நடத்துகின்றார். அந்த 12 சீடர்களில் ஒருவரை அடுத்த குருவாக நியமிக்க வேண்டும். எனவே பல பயிற்சிகளை கொடுக்கின்றார். அதில் ஒரு கடைசியான பயிற்சி இந்த பயிற்சி. என்ன பயிற்சி என்றால், இந்த 12 பேரும் ஒரு காட்டிற்கு செல்ல வேண்டும். அந்த காட்டிற்கு சென்று அந்த காட்டு ஒரு 10 மைல் தூரமாக இருக்கும். அந்த 10 மைல் தூரத்தையும் அவர்கள் கடக்க வேண்டும். நடந்து அல்ல, நடந்துதான், ஆனால் ஒரு சுமையை தூக்கி கொண்டு. என்ன சுமை என்றால், பெரிய ஒரு சிலுவையை செய்து அவர்கள் தொழில் வைப்பார். அந்த சிலுவையை தூக்கி கொண்டு அந்த 10 மைல்களும் அவர்கள் நடக்க வேண்டும். இப்படியாக 12 சீடர்களும் 10 மைல் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அதில் ஒரு சீடர் மட்டும் 5 மைல் தூரத்திற்கு பிறகு ஒரு கேள்வியை கேட்கிறார். குருவே, இது மிகவும் வலுவாக இருக்கிறது, என்னால் தூக்க முடியவில்லை, இதை நான் ஒரு சிறிது இதிலிருந்து இந்த துண்டை வெட்டி கொள்ளலாமா என்று கேட்கிறார். அந்த குருவானவர் ஒரு சில வினாடிகள் யோசித்து சரி என்று சொல்லுகிறார். உன்னுடைய இஷ்டம், நீ உனக்கு என்ன நினைக்கிறாயோ அதை செய் என்கிறார். சிறிய துண்டு ஒன்றை அவன் வெட்டிவிட்டு மிக பலு குறைந்ததாக நினைத்து கொண்டு அதை தூக்கிச் செல்லுகிறான். எல்லோரும் தூக்கிச் செல்கிறார்கள். இன்னும் ஒரு 7-8 மைல் தூரம் கடந்த பிறகு திரும்பவும் கேட்கிறான். இன்னும் ஒரு சிறிய துண்டை வெட்டி கொள்ளலாமா? உன்னுடைய இஷ்டம் என்று சொல்லுகிறார். அதே போல் திரும்பவும் வெட்டி கொள்ளுகிறான். 9 மைல் தூரம் கடந்த பின்புதான் தெரிகிறது இந்த சிலுவையினுடைய பலம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், 9 மைல் தூரம் கடந்த பிறகு அங்கு ஒரு பெரிய ஓடை கொண்டு செல்லுகிறது. அந்த ஓடையை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு பாலம் இல்லை. எனவே பெரிய பெரிய சிலுவைகளை தூக்கி கொண்டு வந்த சீடர்கள் எல்லாம் அந்த சிலுவையை அந்த ஓடையின் மீது வைத்து மிக அழகாக நடந்து அந்த கரையை கடந்து 10 மைல் தூரத்தையும் சிலுவையோடு கடந்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் இந்த ஒரு சீடன் மட்டும் அந்த ஓடையை கடக்க முடியாமல் அந்த காட்டிலேயே மாட்டிக்கொள்கிறார். இந்த சிறிய சம்பவம் நமக்கு சொல்வது என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சிலுவையும் ஒரு நன்மைக்காக. இந்த சிலுவையை தூக்கி கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்வோர் வாழ்வு பெறுகிறார்கள். நம்ம முன்பே சொன்னது போல இந்த சூழ்நிலையில் நாம் பிறருக்கு நன்மை செய்ய அழைப்பு விடுக்கின்றோம். பல செய்திகளை பார்த்திருப்பீர்கள். ஒரு குடும்பம் தங்களுடைய திருமணத்திற்கு வைத்திருந்த நகைகளை எல்லாம் வைத்து மக்களுக்கு உதவி செய்கிறார்கள், உணவிடுகிறார்கள், அவர்களுடைய உயிரை பெரிதாக கருதுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு குடும்பம் எங்கெல்லாம் புதைக்க அல்லது இறுதிச் சடங்கு செய்வதற்கு பணம் இல்லை என்றால் அவர்களுக்கு தொடர்பு கொண்டோம் என்றால் அவர்கள் இலவசமாக ஏறக்குறைய 126 இறுதிச் சடங்குகளை அந்த குடும்பம் செய்திருக்கிறது. சிறு குழந்தைகளிலிருந்து பெரியோர்கள் வரை அந்த குடும்பம் முழுவதும் அந்த ஷாமினா, அந்த சேர் எல்லாவற்றையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தொலைபேசியில் தொடர்பு கொண்ட உடனேயே அவர்கள் வந்து அந்த இறுதிச் சடங்கை செய்து முடிக்கிறார்கள். அதிலும் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இறுதிச் சடங்குகள் மொத்தம் 36 இறுதிச் சடங்குகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவ்வாறு தன்னலத்தோடு வாழாமல் பிறநலத்தோடு வாழ இன்றைய வாசனை நமக்கு அழைக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கிறிஸ்துவ வாழ்வு, இயேசு மீது நம்பிக்கை கொண்ட வாழ்வு என்பது இறைப்பை நோக்கிய வாழ்வு அல்ல, சாவை நோக்கிய வாழ்வு அல்ல. ஐயோ நாம் சாக போகிறோமே, ஐயோ இப்படி நடக்க போகிறதே, இப்படிப்பட்ட வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு அல்ல என்பதை 2ஆம் வாசகம் இந்த பவுல் வழியாக சிறப்பாக நமக்கு கொடுக்கிறது. என்ன சொல்லுகிறார் இந்த பவுல்? நாம் திருமுக்கின் வழியாக ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இறந்திருக்கிறோம்.
ஆனால் எவ்வாறு இயேசு உயிர்க்க பெற்றாரோ அதே போல் நாமும் உயிர்க்க பெறுவோம் என்பதுதான் நமது நம்பிக்கை என்று நம்முடைய நம்பிக்கையை மிக சிறப்பாக சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்வு சாவை நோக்கிய வாழ்வு அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வு, தன்னலமற்ற வாழ்வு அல்ல, பிறநலத்தோடு வாழ்கின்ற வாழ்வு. எனவே அத்தகைய வாழ்வை நாம் தொடர்ந்து பெற்றிட தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடி செபிப்போம். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு இப்பொழுது பாடுவோம். என்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை குருதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். அவர் மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை முறைக்காக நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் நோய்ப்பை இறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னை பின் செல்ல விரும்புகிறவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்றும், என்னை விட தன்னுடைய தாயையோ தந்தையோ சகோதர சகோதரியோ நேசிக்கின்றவர்கள் என்னுடைய சீடராய் இருக்க முடியாது என்றும் தியாக வாழ்வை ஏற்று வாழ நமக்கெல்லாம் இறைவன் இயேசு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். அவருடைய அந்த அழைப்பை ஏற்று வாழ நமக்கு தேவையான வரங்களுக்காக இப்பொழுது வேண்டுவோம். நம் அனைவரின் பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். இறைவாக்கினர்களை ஏற்றுக்கொள்ள அறிவுறுத்தியவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, பணியாளர்கள் நற்செய்தி பணியை முதன்மையாக கொள்ளவும், நேர்மையாய் உள்ளன்போடு மக்களை தம்மை இணைத்து எளிய வாழ்வை மேற்கொண்டு அதன் மூலம் நற்செய்தியை செயல்படுத்தவும் வரவரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நேர்மைக்கு கைமாறு தரும் எம் இறைவா, எம் நாட்டை ஆள்வோர் நீதியின் பாதையில் நேர்மையான ஆட்சி செய்யவும், மக்கள் நலன் செயல்படவும், பிரிவினைவாதத்தை தூண்டாமல் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்றவரே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் அன்பின் தேவையுள்ளோர்,
பொருளாதார தேவையுள்ளோர் மற்றும் உடல்நலக் குறைவால் வாடுவோர் அனைவரையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமாக்கும் வல்லவரே எம் இறைவா, எம் உலகையே அச்சுறுத்தும் கொள்ளை நோயால் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கும் மக்களை கண்ணோக்கி பாரும். நோயின் தாக்கம் குறைந்து நோயால் வாடுவோர் விரைவில் குணமடையவும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் தருபவரே எம் இறைவா, எம் பகுதியில் போதிய மழை பொழிவு ஏற்படவும் நீர்நிலைகள் நிறைந்து வேளாண்மை சிறக்கவும் குடும்ப மகிழ்ச்சி அமைதி பெருகி சமூக பொருளாதாரம் ஏற்றம் பெற்று இயல்பு வாழ்வு திரும்பவும் மாணவர்களின் எதிர்காலம் சிறக்கவும் உள்ளத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே எந்தெந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து நாம் ஜெபிக்கிறோமோ அந்த கருத்துக்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். இந்த கொரோனா தீ நுண்மையினுடைய அந்த அட்டகாசம் ஆதிக்கம் விரைவில் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு எதிரான போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும். அவளுக்கு நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்று மன்றாடுகிறார். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு தெய்வமே இறைவா, இது இந்த காலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே மனதோடு உம்மிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இன்னும் நாங்கள் வெளிப்படுத்தாத எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீரை அறிந்து அவற்றையும் எங்களுக்கு நிறைவு செய்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படியாக மன்றாடுவோம். இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மும்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமாவியாரின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதோர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வீட்டிலும் எதிர்நோக்குடன் கீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று வருமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் ஆண்டவர் இயேசு அளிக்கின்ற அந்த அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். ஆண்டவரே
இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் துடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் இல்லாக்காமல் உங்களுடைய பெருவிறக்கத்தினால் எங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் அருமருந்தாகவும் அமைந்திட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றோர். கடந்து சென்றாலும் நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழும்பினும் காரிருளை நீ கடந்திட வேண்டாலும் உம்மோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட வேண்டாம், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்விலையிடம் போரே, பூமியில் வாழ்விலும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்விலையிடம் போரே, பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பாதினை தூர்ந்திடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் பேசுவார், மனம் ஊட்டுவார், வாழ்வினில் மொழிகாரே அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட வேண்டாம்,
என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினாலும் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. நண்பர்களே, சென்னை கொரோனா தீநுண்மி மிகவும் அதிகமாக பற்றி கொண்டிருக்கின்றது என்று நம் அனைவருக்கும் தெரியும். ஆகவே வீடுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் தயவு செய்து தனித்திருங்கள், இடைவெளியை கடைபிடித்து வாழுங்கள். நம்முடைய அரசாங்கம், மருத்துவர்கள் சொல்லுகின்ற அந்த அறிவுரைகளின்படி நாம் தொடர்ந்து இன்னும் சில நாட்களோ வாரங்களோ நடக்க வேண்டியிருக்கின்றது. இந்த தீ நுண்மையிலிருந்து, ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால், அதுவும் சென்னை மாநகரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். வீடுகளிலே நீங்கள் பத்திரமாக தனித்திருங்கள், இடைவெளியை கடைபிடித்து இருங்கள். இந்த வாரத்திலே நாளை தினம் ராயப்பர் சின்னப்பருடைய விழா, அதுவும் சிறப்பான ஒரு விழா. அந்த நாளிலே ஜெபியுங்கள். குறிப்பாக இந்த வாரத்திலே ஜூலை மாதம் 3ஆம் தேதி நம்முடைய உயர்மறை மாவட்டம், நம்முடைய பாரத தேசத்தினுடைய பாதுகாவலராகிய புனித தோமையாரின் விழாவும் வருகின்றது. அந்த விழாவும் கூட நாம் கொண்டாட முடியாத ஒரு நிலையிலே அந்த பாதுகாவலர் தோமையாரிடமும் நாம் ஜெபிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய பரிந்துரையால் இறைவன் நம்மை இந்த கொரோனா என்னும் தீ நுண்மையினுடைய ஆதிக்கத்திலிருந்து விரைவிலே விடுவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேற்றுவது
போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இசையும் புரியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.